அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஈவினிங் சேலத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த ஃபங்க்ஷனை கண்டக்ட் பண்ணவங்க ஸ்ரீ பாலாம்பிகா எஜுகேஷ்னல், ஸ்பிரிச்சுவல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அப்புறம் தகவல் டுடே நாளிதழ், கிங்ஸ் பேர்ட் மீடியா அண்ட் போஸ்வாஸ் யூடியூப் சேனல் இவங்க இணைந்து நடத்தின ஒரு விழா, ஐம்பெரும் விழா. இது அவங்க 5வது வருஷமாக நடத்திட்டுருக்காங்க. இதில் பெஸ்ட் யூடியூபர் அவார்டு அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க கடந்த 4 வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா, சின்ன திரையில் இருக்கக்கூடியவங்க, யூடியூபர்ஸ், அதே போல் நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி திறமைசாலிகளை தேடி பிடிச்சி வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. நடத்தி அவங்கள கௌரவிக்கிறாங்க. எத்தனையோ திறமையாளர்கள் இருக்காங்க, கண்ணுக்கு தெரியாமல் இருக்காங்க. அவங்க திறமைகள்லாம் வெளியே தெரியறதில்ல. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை தேடி பிடித்து இவர்களோட சொந்த செலவிட, இதுக்கு முன்னால் பல ஃபங்க்ஷன்ஸ் நான் பார்த்துருக்கேன். நம்மகிட்டே பணத்தை வாங்கிட்டு நமக்கு அவார்டு தருவாங்க. ஆனால் இவங்களோட சொந்த செலவில் எல்லா திறமையாளர்களையும் கூப்பிட்டு வருஷமாக இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. 4 வருஷம் நடத்தியிருக்காங்க. இது 5வது வருஷம். இதில் என்னை கூப்பிட்டு கௌரவிச்சதுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய இதயம் கனிந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எந்த ஒரு கலைஞனுக்குமே ஒரு ரெக்கக்னேஷன் ரொம்ப முக்கியம். அவங்ககிட்ட நீங்கள் 1000 2000 எவ்வளோ பணத்தை கொடுத்தாலும் அவனுக்கு சந்தோஷம் இருக்காது. ஆனால் ஒரு கைத்தட்டல் கிடச்சதுன்னா அது அவனுக்கு அவனுடைய உழைப்புக்கு கிடைச்ச பெரிய ரெக்கக்னேஷனாக பார்ப்பான். நான் சென்னையில் பல ஃபங்க்ஷன்ஸில் கலந்துட்டுருக்கேன். இருந்தாலும் என்னுடைய சொந்த மண் சேலத்தில் இந்த 2006லேருந்து நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஆனால் எனக்கு கிடைச்ச முதல் ரெக்கக்னேஷன் இவங்க கொடுத்தது தான். அந்த விதத்தில் ஸ்ரீ பாலாம்பிகா சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனோட தலைவர் திரு செந்தில் சார் அவர்களையும், போஸ்பாஸ் மீடியா திரு அஜித் மணி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் நடத்தி இதே போல் திறமையாளர்களை தேடி பிடித்து கொடுக்கக்கூடிய அந்த பணியை நீங்கள் இன்னும் சிறப்பாக செய்யணும்னு நான் உங்களை வாழ்த்தி, உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியடையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த விருது எனக்கு கிடைக்க முக்கிய காரணமாக இருந்த திரு சண்முகம் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.